ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க தேங்காயும் தக்காளியும் வச்சு ஒரு சுவையான தக்காளி சட்னி சிம்பிளாக எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு 3 பெரிய வெங்காயத்தை நான் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இதுக்கு பதிலாக சின்ன வெங்காயம் நீங்கள் சேர்த்துக்கலாம். தக்காளி ஒரு 4 தக்காளி எடுத்து வச்சுருக்கேன். எங்கள் வீட்டில் 3 பேர் தான், அதுக்கு தகுந்த மாதிரி நான் பொருட்கள் எடுத்திருக்கேன். உங்கள் வீட்டில் எவ்வளோ பேரோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பொருட்களை சேர்த்திக்கலாம். 3 வரமிளகாய் எடுத்திருக்கேன். ஒரு கொத்து கருவேப்பிலை தழை எடுத்திருக்கேன். 4 பல் பூண்டு, தேங்காய் சிறிதளவு, ஒரு கீத்து மட்டும் தேங்காய் எடுத்துக்கோங்க, அதிகமாக போட்டிங்கன்னா நல்லா இருக்காது. புளி சிறிதளவு, உப்பு தேவையான அளவு. இதையெல்லாம் ஒரு வாணலியில் போட்டு பச்சை வாசம் போகிற அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு வாணலி வச்சு தேங்காய் சிறிதளவு ஊற்றி கடுகு, உளுந்தப்பருப்பு, கருவேப்பிலை தழை போட்டு ஒரு வரமிளகாய் போட்டு அரைச்சி வச்ச விழுதையும் கொட்டி கிளறி விட்டுக்கோங்க. சுவையான தக்காளி சட்னி ரெடி. ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ.